மிஸ்டர் பிரசாத், இந்த ரூம்ல உங்களுக்கு எல்லா சௌகரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தேவைப்பட்ட எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ மிஸ்டர் நாயர். யூ ஆர் வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ. இன்ஸ்பெக்டர், தர்மலிங்கத்தினுடைய மர்ம மாலையை கண்டுபிடிச்ச பிறகும் அவன் அரெஸ்ட் பண்றதுல என்ன டிலே? சார், உலகத்துல எத்தனை கடத்தல்காரர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூடிய சீக்கிரம் அங்க கூட போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஆக்ஷன் எடுத்தா பெட்டர்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். அந்த போட்டோ எல்லாம் கொடு. இந்த சிகரெட் லைட்டர் கேமரா உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்குல்ல? எஸ் எஸ். இவன் தான் கள்ளக்கடத்தல் தலைவன் தர்மலிங்க பூபதி. நான்சென்ஸ். இவன் நாகலிங்கம். வாட்? எஸ் எஸ், இவன் நாகலிங்கம். இவனை நான் 15 வருஷமா தேடிட்டு இருக்கேன். கடந்த 5 வருஷமா இவரை பத்தின எந்த செய்தி எனக்கு கிடைக்கல. செத்துட்டதாக ரிப்போர்ட் கூட வந்தது. இவரை நேர்ல பாத்தியா? நேர்ல பார்த்தா போட்டோ எடுத்தேன். ராஜா, இவங்கிட்ட தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. கணக்கு? எஸ். உனக்கு நினைவு இருக்காது ராஜா, அப்ப நீ சின்ன பையன். உங்க அப்பாவை ஒரு ஆள் கத்தியால குத்தி கொன்னுட்டு ஓடிட்டான். அதை பார்த்த உங்க அண்ணன் அவனை துரத்திட்டு போய் அதே கத்தியால அவனை குத்துனான். அந்த ஆள் செத்துட்டதாக நினைச்சு உங்க அண்ணன் சந்தர் பயந்து எங்கேயோ ஓடிட்டான். ஆனா அந்த ஆள் சாகல. ஆஸ்பத்திரியில இருந்த அவன் தனக்கு யாரோ பணம் கொடுத்து அந்த காரியத்தை செய்ய சொன்னதுனாலதான் உங்க அப்பாவை கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தான். அப்படி பணம் கொடுத்து உங்க அப்பாவை கொலை செய்ய சொன்னது இந்த நாகலிங்கம் தான். நாகலிங்கம் தான் தர்மலிங்கமா நடிக்கிறான்னா உண்மையான தர்மலிங்கம் எங்க? என்னடா எங்க? தூக்கு போட்டுக்க பார்த்தாருங்க. கையில கட்டி தொந்தர வரைக்கும் தூக்கிட்டாருங்க. அவர் உடம்புல ஒரு ஈ கூட படாம ஜாகிரதையா பார்த்தோம்னு சொல்லிருக்கல. வாழ்க்கையில அவ்வளவு வெறுப்பு என்ன மிஸ்டர் தர்மலிங்கம்? பாலும் பணமும் கொடுத்து நான் தான் உன்னை ராஜா மாதிரி வச்சிருக்கேன். ரெக்கைய பிச்சு கிடிய கூண்டுல போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நீ பால் கொடுத்தா என்ன, பழம் கொடுத்தா என்ன? அதை காட்டிலும் விஷத்தையே கொடுத்துடலாமே. நாகலிங்கம், முன்ன ஒரு தடவை தப்பி ஓடின குத்தத்துக்காக என் காலை ஓடிச்ச. இப்ப தூக்கு போட்டுக்க பாத்துனே, அதுக்கு தண்டனையா என் தலையை எடுத்துருப்பா, என் தலையை எடுத்துரு. வாழ்க்கையில என்னை தலை எடுக்க விடாம இருந்ததுக்கு உன் தலையை எடுக்கிறதா நியாயம். இருந்தாலும் இப்ப உன்னை உயிரோட விடுறேன். அப்படி சொல்லாத நாகலிங்கம். என்னையே சிறையில போட்டு எப்படி எல்லாம் சித்திரவதை பண்றேன். நான் மனசார உன்னை அண்ணனா நினைக்கலையா? என்னால நீ எதை இழந்த? எதையெல்லாம் இழக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் இழந்துட்டேன். காரணம் நீதான். போன கதையை மறந்துட்டியா தர்மலிங்கம்? எங்க அப்பா சங்கரலிங்க பூபதியோட சொத்துக்கு நான் தானே ஒரே வாரிசு. ஆனா ஆசை பிள்ளை எனக்கு கொடுக்காம எங்கேயோ பிறந்த அனாத பிள்ளை உனக்கு எழுதி வச்சாரே சொத்தெல்லாம். ஏன் நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னு தான் நம்ம அப்பா அப்படி செஞ்சாரு. ஆனா அப்ப கூட நான் அப்பா அண்ணன் தெரிஞ்சிருவான், சொத்துக்களை அவன் பேர்லயே எழுதி வைங்கன்னு வாதாடினேன். ராஜ பரம்பரையில பிறந்த எங்க அப்பம் பாட்டம் செய்யாத அக்கிரமத்தை நான் என்ன புதுசா செஞ்சேன்? குளிச்சா என்ன, பெண்களோட கும்மாளம் போட்டா என்ன, காசை வாரி இறைச்சா என்ன வாழ்ந்த. ஆனா நீ எனக்கு எதிரா புத்தரோட மறு அவதாரம் மாதிரி சுத்தமா நடந்த. ஊரெல்லாம் உன்னை உத்தம உத்தமன்னு புகழ்ந்து எங்க அப்பா மனசையே மாத்திட்டாங்க. சொத்துக்காக நான் எந்த வேஷமும் போடல நாகலிங்கம். அதெல்லாம் என் ரத்தத்தோட கலந்த குணம்பா. நான் என்ன செய்வேன்? இனி நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். இப்ப நான் தான் செஞ்சுட்டே வரேன்னு. 40 வருஷமா எந்த ஒரு தர்மலிங்கம் நல்லவன் நல்லவன் கேட்டு கேட்டு என் ஆத்திரமெல்லாம் அடக்கி வச்சிருந்தோம். அந்த தர்மலிங்கத்தோட பேரு இப்ப நான் மாத்திக்கிட்டே வர்றேன். நாகலிங்கம், தர்மலிங்கம், இப்ப நான் செய்யற கொலையெல்லாம் உன் பேர்ல தான் நடக்குது. கள்ளக்கடத்தலுக்கு தலைவன் இந்த நல்ல தர்மலிங்கம். கண்ட பெண்கள் எல்லாம் கெடுக்கிறவன் இந்த யோக்கியமான தர்மலிங்கம். கொலைகளுக்கெல்லாம் காரணம் இந்த உத்தமமான தர்மலிங்கம். இதெல்லாம் என்ன கொடுமைப்பா? இதெல்லாம் என்ன கொடுமை? என்ன கொடுமைப்பா? கொடுமை இல்லை, பழி தீர்த்துக்கிற வழி. சாகிறேன்னு சொல்லி நீ சாகக்கூடாது. உன்னை நான் சாக விட மாட்டேன். போலீசார் உன்னை தெருவோடு இழுத்துட்டு போகணும். வாழ்த்து பேசின வாயெல்லாம் உன்னை தாய்த்து பேசணும். ஐயோ, அக்கிரமக்காரன், கொள்ளைக்காரன், கொலைகாரன் தூசிக்கணும், காரி துப்பணும். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. நல்லவனா நடந்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. ஆசி மக ராஜா எங்க இருக்கா தெரியுமா? என்ன செய்யறா தெரியுமா? பாவி, என் பொண்ணை என்ன செஞ்ச? அவன் தம்பி மகளப்பா. அந்த பாசத்தினாலதான் உன் பொண்ணையை என் கூட்டத்துல ஒருத்தி ஆக்கி உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10,000 கொடுப்பதாக உன் மனைவி விளம்பரம் பண்ணியிருந்தா. மாறு வேஷத்துல போய்
உன்னை காட்டுன்னு சொல்லி உன் மகளுக்கு என் பாதையை காட்டின. ஏமாந்த பொண்ணு அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில என் கூட்டத்துல ஒருத்தி ஆகிட்டான். எப்படி என் தண்டனை? எந்த வேதனையை என்னோட முடியட்டும், எல்லா தண்டனையும் நானே அனுபவிக்கிறேன். எனக்கு மகளா பிறந்த பாவத்துக்காக ராதா அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டாம். நாகலிங்கம் அனுபவிக்க வேண்டாம். நீ எப்படி இங்க வந்த? நான் உங்க அப்பா தர்மலிங்க பூபதிய நேர்ல பார்த்ததில்ல. ஆனா நான் அவர்கிட்ட தான் வேலை செய்யறேன். பேப்பர்ல நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன். அதுக்குதான் இங்க வந்தேன். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா பாபுங்கிற ஆளு மூலியமா உங்களை அவரிடம் கொண்டு போய் சேர்த்துடுறேன். நீதானே அன்னைக்கு 10,000 ரூபாய் இனாம் வாங்க வந்தேன். நான் உங்க அப்பாவை கண்டுபிடிக்க வழியத்தான் சொன்னேன். ஆனா நீ இந்த இடத்துக்கே வந்துடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்க. உனக்கு யார் இந்த இடத்தை காட்டுது? அத பத்தி உனக்கு என்ன? கேட்டதுக்கு பதில் சொல். நீ எங்க அப்பா வீட்டுல இருந்துகிட்டு அவரை போல அதிகாரத்தோட பேசினா பெரிய மனுஷன் ஆயிட முடியுமா? நீ ஒரு சாதாரண வேலைக்காரன் தானே. நீ இங்க எப்படி வந்த? இந்த இடம் 3 பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு பாபு, என்னை காட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பான். அடுத்தது குமார், அவன் என்னை காட்டி கொடுக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவனை நான் என்னைக்கோ கொண்டுட்டேன். 3ஆவதா இருக்கிறவன் ராஜாவர்த்தன் தான், உனக்கு ரொம்ப வேண்டியவன். இப்ப சொல்லு, பாபுவா ராஜாவா? எந்த துரோகி உனக்கு இந்த இடத்தை காட்டுனது? சொல்லு. நான் சொல்றேன், துரோகி பாபுவும் இல்ல ராஜாவும் இல்ல, அந்த துரோகி நீதான். தாரா, நீ கையில வச்சிருக்கிறது துப்பாக்கி, விளையாட்டு பொருள் இல்ல. உண்மைதான், நான் தான் உனக்கு விளையாட்டு பொருள் ஆயிட்டேன். முதல்ல அந்த பொண்ணை விட்டுடு. உன் கையால கூப்பிட்டு இந்த பெண்ணை அவளுடைய அப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு போக சொல்லு. விரையா, சத்தம் போட்டு கூப்பிடு. விரையா, ராதா, இந்த பாவி உங்க அப்பாவை 5 வருஷமா பாதாள சிறையில போட்டிருக்கான். பாதாள சிறையிலையா? ஆமா, அவரை விடுதலை பண்ணி இங்க கூட்டிட்டு வா. ஐயா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணை தர்மலிங்கம் விட்டுட்டு கூட்டு போ. போராதா, அது வரைக்கும் இந்த துரோகியின் வாழ்க்கையோட நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணை பாதாள கூட்டு போ. இப்ப சொல்லு, என் குமார எப்படி கொன்ன? டார்லிங், என்ன நம்பு. முன்னாலதானே குமாரை விடுதலை செய்ய சொன்னேன். இந்த உலகத்தை விட்டு விடுதலை செய்ய சொன்னியா? துப்பாக்கி சத்தம் கேட்கும் போது பறவைகளை சுடுறாங்கன்னு சொன்னையே, அந்த பரிதாபமான பறவை என் குமார் தானே. தாரா, நான் சொல்றதை நம்பு. என் ஆட்களுக்கும் குமாருக்கும் தகராறு ஏற்பட்டது, சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் எனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பொய், சுத்த பொய். இப்ப சொல்லு, என் குமார் சடலத்தை என்ன செய்த? புதைச்சிட்டேன். எங்கே எங்கே சொல்லு. காட்டுல. குமாரோட உயிருக்கு என் கற்பையே விலை கேட்ட நான், அவள் வாழ்ந்தா போதும்னு என்னையே நான் உனக்கு கொடுத்தேன். அவர் அநியாயமா கொன்னுட்டே பாவி. போ, நீ குமாரோட போய் சேரு. அது உங்க அப்பா. ராதா, ராதா, அப்பா, கண்ணை மூடுறதுக்குள்ள உன்னை ஒரு தடவையாவது பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். நல்லாச்சியாமா? நல்லாச்சியா? அப்பா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. வாங்க, சீக்கிரம் தப்பிச்சு போயிடும். தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. அப்பனும் மகளும் இங்கே இருங்க. இல்லையா? கலவை சார். நாகலிங்கம், இது உனக்கு அடிக்காது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க விடுதலை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. வேற வழி இல்லாம டாக்டர் வேஷத்துல ஒரு ஆஸ்பத்திரி வேனை திருடி
எந்த ஆபத்து இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டேன். விஸ்வம், நீ இங்க எல்லாம் இருந்து எங்களுக்கு பெரிய குறையா இருக்கு. இப்ப நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, குமார் இந்த இடத்துல யாரோ ராஜா மொத்தம் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன்னு. நீ அனுப்பிச்ச ராஜா தான், வேலையிலையும் அவன் தான் ராஜா. பாபு, நான் உடனடியா நம்ம தலைவரை சந்திக்கிறேன். உனக்கே நல்லா தெரியும் அது முடியாத காரியம். முடியக்கூடிய காரியம் தான். நீ நினைச்சா சுலபமா நடக்கும். அவர் உத்தரவு இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா ராஜா மட்டும் தலைவரை சந்திச்சிருக்கானே, அது எப்படி? தலைவர் தான் அவனை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். நீ அவனை பத்தி பிரமாதமா பாராட்டி பேசியிருப்ப. பாராட்டும்படியா பெரிய காரியங்கள் அவன் சாதிச்சிருக்கானே. ஏன் இத்தனை வருஷமா நாங்க எதையுமே சாதிக்கல? ஆமா, நீ ஏன் ராஜா மேல பொறாமப்படுற? அவன் தான் உன்னுடைய ஆளாச்சே. ராஜா என்னுடைய ஆள் இல்ல, உன்னுடைய ஆள். நான் அவனை கொஞ்சமாத்தான் நம்பினேன், அதனால கொஞ்சமாத்தான் ஏமாந்தேன். ஆனா நீ அவனை அதிகமா நம்பின, உன்னை அதிகமாகவே ஏமாத்திட்டான். பாபு, ராஜா ஒரு ரகசிய போலீஸ் ஆபீசர். இன்னும் சொல்றேன், அவனுக்கு எத்தனை பேர் கணக்கு பண்ணு. ராஜான்னு ஒண்ணு, குமரேச ஓதுவார்னு இன்னொன்னு, இன்னும் எத்தனையோ பேர் இருக்கு. சுருக்கமா சொன்னா அவன் ஒரு அவதார புருஷன். யோசிய காரணம் ரங்ககிட்ட நடிச்சானே, அவன் ராஜாவோட அப்பா இல்ல, நம்ம மாமன் கான்ஸ்டபிள் பட்டாபிராம். என்ன ஜெயில போட்டு பக்கத்து ரூம்ல ராஜாவை அடைச்சு வச்சது போலீஸ் பிளான். பாபு, இந்தியா மேப்ல தெற்கு கூர்மையா இருக்கு. தெற்கே இருக்கிற போலீஸுக்கும் அறிவு கூர்மை. நீ என்னமோ எங்களை எல்லாம் விட பெரிய புத்திசாலி நினைச்ச. இப்ப என்ன சொல்ற? நீ ஒரு அடி மூச்சா. நீ சொல்றது உண்மைன்னா இதோட ராஜாவோட கதை முடிஞ்சது. இல்லனா என் கதையை முடிக்க போற. இட்ஸ் ஆல் ரைட். உனக்காக அங்கேயே காத்துக்கிட்டு இருக்க. ராஜா, உண்மையை சொல்லு, உன் பேர் என்ன? ராஜா. ராஜாவா? இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? ராஜா. ராஜா. ராஜா, குமரேச ஓதுவார், இன்னும் என்னென்ன பேர் இருக்கு சொல்லு. சொல்றேன் சொல்றேன். என் பேரு ராஜா இல்லை. என் பேரு ராஜா இல்லை. என் பேரு ராஜா இல்லை. நான் ராஜா இல்லை. ராஜா இல்லை. என் பேரு ராஜா. Come on. Get up. Come on, get up. Get up. Come on, get up. Get up. உன் பேரு ராஜா இல்ல, சேகர். சந்தர். எவ்வளவு பெரியவரா வளர்ந்துட்டா. சேகர். ஹலோ. ஹலோ,
மெட்ராஸ் போலீஸ் கமிஷனர் பிரசாத் இருக்காரா? அவரே எங்க வரணும்? கமிஷனர் சார், என்ன நீங்க ஏமாத்தவே முடியாது. ஒரு முறை ஒருத்தர் குறை நான் கேட்டேன்னா அது நெஞ்சில பதிவாயிடும். பெரிய மனுஷனர் இந்த சின்னவன் அதுக்குள்ளே மறந்துட்டீங்களே. ஆமா, நீ எங்க இருந்து பேசுற? போலீஸுக்கு இடத்த சொல்ற முட்டாள் நீங்க இங்க இருக்கிறதுனால மெட்ராஸ்ல நான் உங்களுக்கு எழுதின லெட்டர் நீங்க பார்த்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல விஸ்வம், நான் லெட்டரை பார்த்தேன். விஸ்வம், உனக்கு எவ்வளவு பணம் வேண்டாலும் நான் தர்றேன். தயவு செய்து இந்த அம்மாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு. எங்க தொழில பாவ புண்ணியங்களா பார்க்க கூடாது சார். நீங்க சொல்றதுனால அவங்க அதிகமா துன்புறுத்தாம அளவோட நிறுத்திக்கிறோம். ஒண்ணு மட்டும் அவன் மகன் கிட்ட சொல்லி வைங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் ராஜா எங்க விஷயத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லுங்க. குறுக்க வந்தா அவன் தாய் வீணா வேதனைப்படுவான். ஹலோ விஸ்வம், ஹலோ ஹலோ. ராஜா, என்னது உன் முகத்துல காயம்? அண்ணன் தம்பியின் சின்ன வயசுல போட்ட பாக்ஸிங்க இப்ப போட்டு பார்த்தோம். மாமா தெரியல? சந்தர், சந்தர், my son, my son, my son. சந்தர், சந்தர், உன்னை எப்படியும் தேடி கண்டுபிடிக்கிறதாக உங்க அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். நீயும் கிடைச்சிட்ட. ஆனா உங்க அம்மா அம்மாவுக்கு இன்ஸ்பெக்டர், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எஸ் சார். நான் ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கேன்.